கன்னியாகுமரி மாவட்டம் வேர்கிளம்பியில் இயங்கி வரும் பெட்ரோல் பங்கில் விற்பனை ரீடிங்கை குறைத்து காட்டி 1 கோடி ரூபாய்க்கு மேல் கையாடல் செய்ததாக கூறப்படும் மேலாளர் அனீஷையும் அவரது நண்பர் ஆகாஷையும் போலீசார் கைது செய்தனர். எங்களுக்கு சொந்தமான இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்ப் என்ற நிறுவனத்தை வேர்கிளம்பியில் நாங்கள் நடத்தி வருகிறோம். 4-5 வருடங்களா நடத்தி வருகிறோம். உதயம் பெட்ரோலியம் அதுக்கு பேரு. அதுல அனீஸ் என்ற செம்பருத்தி விளை மேய்க்காமண்டாயில் உள்ள ஒரு நபரை நம்பிக்கையாக மேனேஜராக நிறுத்தி இருந்தோம். அவன் எங்களுக்கு தெரியாமல் சீட்டிங் செய்து, அதாவது இன்றைய க்ளோசிங் ரீடிங்கை நாளை ஓப்பனிங்காக எழுத வேண்டும். ஆனால் அவன் அந்த க்ளோசிங் ஓப்பனிங் இடையில் 2-3 தினத்துக்கு ஒரு நாள் 200, 300, 500, 1000 அப்படி லிட்டர் கணக்காக அதை விற்று அந்த பைசா எடுத்து கொண்டிருந்திருக்கிறான். டெய்லி ரிப்போர்ட்டை எங்களுக்கு அனுப்புவான் மொபைலில். அதனால டெய்லி ரிப்போர்ட்டில் அனைத்து விதமான கணக்குகளும் சரியாக இருக்கும். ஆனால் இந்த இடையில் நடந்த சீட்டிங்கை நாங்கள் இந்த 2024 ஜூலை மாதம் கண்டுபிடித்தோம். உடனடியாக மாவட்ட குற்றப்பிரிவில் இது 2 வருஷம் 3 மாசமாக இது செய்து பண்ணிட்டு இருந்திருக்கேன். அமௌண்ட் வந்து 1,20,00,000. அது எங்க ஆடிட்டர்கிட்ட கொடுத்து அதுக்கு கம்ப்ளீட் ரிட்டர்ன் எடுத்தோம். 1,20,00,000 எடுத்திருக்கேன். அப்போ ஜூலை மாசம் எங்க டிசிபில கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே நீண்டுட்டே போயிட்டு இருந்தது, நடவடிக்கை எடுக்காமல். புதிய எஸ்பி சார் அவங்க பதவியேற்றவுடன் அதி தீவிர நடவடிக்கை எடுத்து இன்று அவனை மஜிஸ்ட்ரேட்டில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவன் இப்படி நாங்கள் நம்பிக்கையாக வைத்து இப்படி நம்பிக்கை துரோகம் நம்பிக்கையாக வைத்து அதாவது கம்ப்ளீட் அங்கு பெட்ரோல் முழுவதுமான பொறுப்பு அவனுடைய கையில் இருந்தது. அதாவது இந்த ரீடிங்ல வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பம்ப்ல வந்து 800 லிட்டர் வித்திருந்தா நம்மள்ட்ட கணக்கு தரும்போது 600 லிட்டர்னு கணக்கு தரான். அந்த ரீடிங்ல ரிப்பேர் அந்த 200 லிட்டருக்கு பைசாய அவன் பேக்ல வச்சு அதை கேஷ் ஆட்டு தான் கொண்டு போறான். கொண்டு போய் அவன் ஒரு பெரிய வீடு 3 நிலையில ஒரு வீடு கட்டி இருக்கிறான். அந்த இடம் வேற தூசுப்பட்ட இடத்தில் 3 நிலை வீடு எடுத்திருக்கிறான். தற்போது ஒரு கல்யாணம் எடுத்தான். அந்த கல்யாணத்துக்கு மட்டன் விருந்து வச்சு உல்லாச வாழ்க்கைகள் அனுபவித்து இது நாங்க இப்படி எங்கள்கிட்ட ஒரு ப்ராஃபிட்ட காணலன்னு நாங்க இதை விசாரிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு நாங்க கிராஸ் செக்கிங் பண்ணோம். செக் பண்ணும்போது கண்டுபிடித்தோம். ஒரு 2 நாளத்தை கணக்கு தான் கண்டுபிடித்தோம். அப்படி விசாரிச்சப்ப நாங்க விളിச்சு கேட்டப்ப அவங்க ஒப்புக்கொண்டான். நான் ஒரு 15 லட்சம் ரூபாய் எடுத்திருப்பேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டான். ஆனா அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து எங்க ஒரு அட்வொகேட்டை பார்த்துட்டு நான் எடுக்கல அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டேன். அப்புறம் அதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுத்திருக்கேன் அவங்க. எங்களுக்கு இப்ப வந்து இந்த ரூபாயை வந்து மீட்டு இவங்க வந்து மீட்டு தருவாங்கன்னு நம்புகிறோம். அதை மீட்டு தரணும். மீட்டு தந்து ஒரு அவனுடைய சொத்துக்களை முடக்க வேண்டும். அவனுக்கு சொத்துக்களை முடக்கி உரிய நடவடிக்கை எடுக்குமாறும்